ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் எக்கனாமி அண்ட் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டமோட யூனிட் நம்பர் 1 அண்ட் ஓவர் வியூ ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஜேபி பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தியரிட்டிக்கலான பேப்பர். இந்த பர்டிகுலர் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம ஒரு செட் ஆஃப் மாக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்போம். அதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும். யூ கேன் வெரி வெல் கிளியர் யுவர் எக்ஸாமினேஷன். அண்ட் தியரி பேப்பரில் டூ மச் ஆஃப் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் முக்கியமான ப்ராப்ளமேட்டிக் பேப்பரான அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் ஃபார் பேங்கர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்காது. ஃபுல் டைம் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, ஜேபி எழுதுகிறவங்க இதை ஒரு கிளான்ஸாக மட்டும் பார்த்துட்டு போகிறது பெட்டர். வேறஸ் பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்து டிப்ளமா இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்க்காக வர்றவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு மேக்மிலன் புக்கில் இருக்கக்கூடிய டீட்டெயில்டு சிலபஸை படிங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஆகும் பொழுது இந்த கண்டென்ட்ஸை உங்களால் ரிலேட் பண்ணி படிச்சிக்க முடியும். ஸோ வித் நோடிலே நம்ம இந்த பேப்பரில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது இந்த யூனிட் 1 அப்படின்றத பார்க்கலாம். வி ஹவ் எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இந்தியன் எக்கனாமியோட அந்த பரிணாம வளர்ச்சி இருக்கும். அண்ட் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், ப்ரீ பிரிட்டிஷ் பீரியடில் இந்தியன் எக்கனாமி எப்படி இருந்தது, 2008க்கு முன்னாடியும் பின்னாடி எப்படி இருந்தது, ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் இந்தியன் எக்கனாமி. இந்த முக்கியமான 5 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஏங்கஸ் மேடிசன். இவர் யார் அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் பொருளாதார வல்லுநர். இவரை பற்றி தெரியணும்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருப்பேன். இதில் பேசுகிறது யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி. துக்ளக்கோட விழாக்கள்லாம் இவரை நீங்கள் பார்க்கலாம். இஸ் அ பிஜேபி மேன் அண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மிஸ்டர் சோ ராமசாமி, அன் ஆக்டர் அண்ட் பொலிட்டீஷியன். ஸோ இவர் இந்த வீடியோவில் அழகாக பேசியிருப்பார். பிஃபோர் ஐஐடி பீப்புள், ஏக்னஸ் மேடிசன் இந்தியாவுடைய வளங்கள் எவ்வாறு இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் அப்படின்றத பற்றி. இந்த வீடியோவை நீங்கள் டைம் இருந்தால் பாருங்கள். இட் இஸ் சீரியஸ்லி ஒர்த் நோட்டிங். ஏக்னஸ் மேடிசன் என்ன சொல்கிறாரு, ஒரு காலத்தில் இந்தியாவும் சைனாவும் குளோபல் ஜிடிபியில் பாதிக்கு பாதி கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்த தேசங்களாக இருந்துச்சு. 50.5% ஆஃப் குளோபல் ஜிடிபி இன் 1000 AD. ஸோ இந்த இடத்துல ஜிடிபின்ற ஒரு வார்த்தையை பற்றி நம்ம அடிக்கடி பார்க்குறோம். இந்த ஜிடிபினா என்ன அப்படின்றத நான் ஏற்கனவே வேறு ஒரு யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். என்னுடைய எம் ஃபார் மணி அப்படின்ற யூடியூப் சேனலில் நான் எக்ஸ்பிளைன் இருக்க ஒரு வீடியோ ஸ்னிப்பெட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோ ஸ்னிப்பெட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி லெட் அஸ் see further more facts about இந்தியா. 1600 அந்த வருஷத்தில் இந்தியாவோட ஜிடிபி 23%, 1700 24.4%. பட் இதுக்கப்புறம் நம்மளோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் வளரலை. ஏன்னா அந்த சமயத்தில் பிரிட்டிஷர்ஸ் நம்மளோட வளங்களை கொள்ளடிச்சு அவங்க நாட்டுக்கு கொண்டு போகிறத மட்டுமே குறியாக வச்சுருந்தாங்க. பை 1820 AD நம்ம குளோபல் ஜிடிபியில் 16.1% தான் பண்ணியிருந்தோம். 1947 அவங்க நம்மளுக்கு சுதந்திரம் விட்டப்போ குளோபல் ஜிடிபியில் இந்தியாவோட ஷேர் வெறும் 3% தான். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டகாலம் நம்ம நாட்டுக்கு. ஃபெமைன் இருந்தது, டிசீஸ் இருந்தது. ஃபெமைன்னா அந்த வறட்சி பஞ்சம்னு சொல்லுவாங்க, அது இருந்துச்சு. ஸ்டாக்னேஷன் இருந்துச்சு. பொருளாதார வளர்ச்சின்றது கிட்டத்தட்ட 0 அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் இருந்துச்சு. இது காரணம் என்னென்னா பிரிட்டிஷ் நம்மளை ஆண்டுகிட்டு இருந்த ஒரு கொடுங்கோல் ஆட்சி. இப்போ 23%, 16.1% இந்த ஜிடிபி அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் அடிக்கடி சொல்கிறேன். இது என்ன சொல்லுது அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதோடைய ஒரு சுருக்கம் தான் இந்த ஜிடிபி. ஒரு கண்ட்ரியோடைய ஜியாகிரபிக்கல் எல்லைகளுக்குள்ளே நடக்கக்கூடிய உற்பத்தியோட மானிட்டரி வேல்யூ தான் ஜிடிபி. இதை 3 விதமாக கால்குலேட் பண்ணுறாங்க. இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அண்ட் ப்ராடக்ட் மெத்தட். அவுட் ஆஃப் த கண்டெக்ஸ்ட் தான், பட் ஸ்டில் அதை நான் என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருந்த வீடியோவோட எக்ஸ்ப்ளனேஷன் மூலமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் ஜேஐபிக்காக இல்லைனாலும், டிப்ளமா இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்க்காக இல்லைனாலும், ஜெனரிக்காக ஜிடிபியோட ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஃபிகர் உங்களுக்கு கிடச்சிடும். வித் நோ டிலே லெட்ஸ் பீப் இன்டு த வீடியோ. கோவிந்தன் கடையில் உற்பத்தி ஆகிற மொத்த இட்லியோட மதிப்பை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அவரோட கல்லாப்பட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தா அது இன்கம் மெத்தட். அவர் கடைக்கு சாப்பிட்டவங்களுடைய பாக்கெட்ல இருந்து எவ்வளோ காசு வெளியே போச்சு அப்படின்றத பார்த்து அது மூலமா அதோட வேல்யூ கண்டுபிடிச்சா அது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். மொத்த இட்லி எவ்வளோ சுட்டாரு அப்படின்றத ஒன்று எண்ணி பார்த்தா அது ப்ராடக்ட் மெத்தட். இப்போ ப்ராடக்ட் மெத்தடுக்குள்ள நாம கால்குலேஷன் பார்ட்டை பார்க்கலாம். பூன்னு சொல்லலாம், பொய்ப்புன்னு சொல்ற மாதிரி இந்த ப்ராடக்ட் மெத்தடுக்கு வெவ்வேறு பேர் இருக்கு. ப்ரொடக்ஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க, சில பேர் கிராஸ் வேல்யூ மெத்தட்னு சொல்லுவாங்க. இதை ஏன் கிராஸ் வேல்யூ மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். இது என் பொண்ணுக்கு நான் வாங்கின செருப்பு. இதை போட்டுட்டு அவன் நடந்தா லைட் எரியும், பிபின்னு சவுண்டும் கேட்கும். இதுல இந்த செருப்பு கடைக்காரருக்கு இந்த லைட்டு கடைக்காரர் லைட் வித்துருப்பாரு, பிபி கடைக்காரர் பிபி வித்துருப்பாரு. ஆனா நான் கடையில போய் செருப்பு அப்படின்ற ஒரு ஃபினிஷ்டு கூட்டுக்கு தான் காசு கொடுத்து வாங்கினேன். இப்போ ஜிடிபி கால்குலேட் பண்ணும்போது செருப்போட விலை, லைட்டோட விலை, பிபியோட விலை 3த்தையும் ஆட் பண்ணா ஒரு கூஃப்ட் அப் ஃபிகர் வரும்ல. இந்த கூஃப்ட் அப் ஃபிகரை அவாய்ட் பண்றதுக்காக ப்ராடக்ட் மெத்தட்ல ஃபினிஷ்டு கூடோட வேல்யூவை மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ரா மெட்டீரியல்ஸோட வேல்யூவை நெகேட் பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு கிராஸ் வேல்யூவையும் நம்ம அரைவ் பண்ணும்போது இன்டர்மீடியேட்டரி வேல்யூஸை நம்ம நெகேட் பண்ணுவோம். ஃபினிஷ்டு கூட்ஸ் வேல்யூவை மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதனால தான் இதுக்கு பேர் கிராஸ் வேல்யூ மெத்தட். இந்த கிராஸ் வேல்யூ மெத்தட் மூலமா நாம கண்டுபிடிக்கக்கூடிய ஐட்டம்ஸை இந்தியாவில் மொத்தம் 3 மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. 1 அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆலிட் இண்டஸ்ட்ரி, 2 மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, 3 சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இதுல அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆலிட், அந்த ஆலிட் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பவுல்ட்ரி, ஃபிஷிங், ஃபார்மிங்
இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய வருவாயும் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி தான் சாரும். இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி போர்ஷன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான் எடுத்துக்கிட்டு தன்னோட ஜிடிபியில். அதுவே பீப்புள் ரிபப்ளிக் ஆஃப் சைனாவோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா அங்கே மேனுஃபேக்சரிங் போர்ஷன் தான் ஜிடிபியில் அதிகம். ஸோ ப்ராடக்ட் மெத்தட் மூலமாக எப்படி ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் மைனஸ் இன்டர்மீடியேட்டரி வேல்யூஸ். அடுத்து நம்ம இன்கம் மெத்தடுக்கு போவோம். இன்கம் மெத்தட் மூலமா ஜிடிபியை கால்குலேட் பண்ற மெத்தட்ல நிறைய எரர் இருக்குன்னு நிறைய நாடுகள் அதை யூஸ் பண்ணல, இந்தியா உட்பட. பட் இருந்தாலும் இன்கம் மெத்தட் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இன்கம் மெத்தட்ல ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு வேல்யூவை அவங்க யோசிக்கிறாங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னன்னா, ஒரு பொருள் உற்பத்தி ஆகணும்னா அதுக்கு லேண்ட் தேவை, அங்க வேலை செய்ய வேலையாட்கள் லேபர் தேவை, அந்த வேலைக்கு முதலீடுன்னு ஒன்று போடணும், கேபிட்டல் தேவை. இதெல்லாம் போடுறது யாரு? முதலாளின்னு ஒரு ஆளு, ஆண்டர்பிரனர் தேவை. இந்த லேண்ட்ல இருந்து நமக்கு ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் வரும், லேபர் வச்சா கண்டிப்பா அவங்களுக்கு சம்பளம் தரணும், வேஜ் எக்ஸ்பென்ஸ் வரும். மூணாவது கேபிட்டல், அந்த முதலுக்கு எங்கேயாவது வட்டி கட்டுவோம், which is interest. நாலாவது ஆண்டர்பிரனர், அந்த முதலாளிக்கு ப்ராஃபிட்னு ஒன்று வரும். ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மூலமா சேலரி, ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட்னு 4 டிஃபரெண்ட் வேல்யூஸ் அரைவ் ஆகுது. இதோட கூட்டுத்தொகை தான் நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கம் மெத்தட்ல ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஜிடிபி ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் டிப்ரிசியேஷன் பிளஸ் நெட் ஃபாரின் ஃபேக்டர் இன்கம். நெட் ஃபாரின் ஃபேக்டர் இன்கம் அப்படின்னு என்னன்னா, இந்தியர்கள் வெளிநாட்டில் சம்பாதிக்கக்கூடிய காசு, வெளிநாட்டவர்கள் இந்தியாவில் சம்பாதிக்கக்கூடிய காசு, இதோடைய ஒரு சப்ட்ராக்டட் வேல்யூ தான் நெட் ஃபாரின் ஃபேக்டர் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்போ உரகடம் பக்கம் போனீங்கன்னா நிறைய ஜாப்பனீஸ் பீப்புளை நீங்க பார்க்கலாம். அவங்க வாங்குற இன்கம் இந்தியாவோட இன்கம்ல சேராது, அதை நம்ம ஆட்கள் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாங்கல்ல, அந்த இன்கம் கூட மைனஸ் பண்ணி அதை தான் நெட் ஃபாரின் ஃபேக்டர் இன்கமா நம்ம இங்க ஆட் பண்றோம். அடுத்து இந்தியா அதிகமாக யூஸ் பண்ற ஒரு மெத்தட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுக்கான ஃபார்முலான்னு என்ன வச்சிருக்காங்கன்னா, ஜிடிபி ஈக்குவல் டு சி plus I plus G plus export minus import. இதில் ஒரு வேல்யூ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். C அப்படின்னா என்னன்னா கன்சப்ஷன். நம்மள மாதிரி ஆட்கள் கடைக்கு போய் சேலை வாங்குறோம், வேட்டி வாங்குறோம், லேப்டாப் வாங்குறோம், மொபைல் வாங்குறோம், இதோடைய டோட்டல் வேல்யூ தான் கன்சப்ஷன். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட். இது மிஷினரிஸ் மாதிரி ஐட்டமில் முதலாளிகள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரும், நம்மள மாதிரி ஆட்கள் வீடு, லேண்டு இதில் போட்டு வைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரும். அடுத்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கில் அரசு பண்ணுற மக்கள் நல திட்டங்கள், உதாரணத்துக்கு சத்துணவு முட்டைக்கு அரசு செலவழிக்கும் அந்த செலவழிப்பு இந்த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கில் வரும். இதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் வரும், மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னு. இப்போ கரும்புக்கு அடிப்படை கூலி வச்சு விவசாயிகிட்ட இருந்து கரும்பு வாங்கும் பொழுது அதுக்கு அரசு கொடுக்குற விலை இருக்குல்ல, அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் தான். அடுத்து ஃபைனலாக நம்ம பார்க்கறது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இந்தியாவிலேருந்து எவ்வளோ பொருட்கள் நம்ம வெளியே அனுப்புறோம், வெளியிலிருந்து எத்தனை பொருட்கள் இந்தியாவுக்குள்ள வருது, இதோட நெகேஷன் தான் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இந்த 3 ஃபார்முலா படியும் நம்ம கால்குலேட் பண்ற ஜிடிபி ஒரு நாட்டோட மொத்த ஜிடிபியை ரிஃப்ளெக்ட் பண்ணுமான்னு கேட்டா பண்ணாது. ஏன்னா இதுல கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. லிமிடேஷன்ல பிரதானமான லிமிடேஷன் என்னன்னா, பேரலல் எக்கனாமில வரக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை ஜிடிபி ஆம்பிட்குள்ள கொண்டு வர முடியாது. உதாரணத்துக்கு நம்ம போன வீடியோல சொன்ன கோவிந்தன கடை இட்லி, கோவிந்தன கடையில எவ்வளவு இட்லி உற்பத்தி பண்றாருன்னு பக்கத்துல இருக்க கோபால்சாமி கடைக்கே தெரியாதப்போ கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும்? அதனால அண்டர் கிரவுண்ட் எக்கனாமி, பேரலல் எக்கனாமில பில் போடாம வரக்கூடிய எந்த டிரான்சாக்ஷனுமே ஜிடிபி கால்குலேஷன்ல வராது. நம்பர் 2, என்னோட ஓன் கன்சப்ஷனுக்காக நான் தயாரிக்கிற கூட்ஸ் ஜிடிபியில் வராது. உதாரணத்துக்கு என் வீட்டில் ஒரு கறவை மாடு இருக்கு, அது மூலமா நான் பால் கறக்குறேன். அந்த பால் ஒரு ப்ராடக்ட் தானே, அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் தானே. ஆனா அந்த ப்ராடக்ட்டை நான் சந்தைக்கு கொண்டு போகாம நான் குடிக்கிறதுக்கும் என் பொண்டாட்டி புள்ள குடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்றோம். ஸோ என்னுடைய சொந்த கன்சப்ஷனுக்கு நான் யூஸ் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வராத ப்ராடக்ட்ஸ் ஜிடிபி கால்குலேஷன்ல வராது. நம்பர் 3, சர்வீசஸ்ல இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்கு. ஒரு அமெரிக்க பொருளாதார நிபுணர் சொன்னாரு, அமெரிக்காலாம் பேபி சிட்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊர்லயே அது வந்துருச்சு. குழந்தைய வீட்டில் பராமரிக்கிற ஒரு பேபி சிட்டருக்கு நாம காசுன்னு ஒரு விஷயத்தை தரோம், அந்த சர்வீஸ்க்கு ஒரு மணி தரும், தட் ஹஸ் அ வேல்யூ. ஆனா இந்தியாவில் ஒரு தாய்மார் தன்னுடைய குழந்தைய பாத்துக்கிறதுக்கு யார் காசு தராங்க? அங்கேயும் சர்வீஸ் நடக்குது இல்ல. ஸோ இந்த மாதிரி பல குறைபாட்டுக்குனால ஒரு நேஷனலோட ஜிடிபியை எப்பவுமே எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. இருக்கிற பிக்சர்ஸை வச்சுட்டு மட்டும்தான் நம்மளால ஜிடிபி ஃபிகரை சொல்ல முடியும். சரி, ஒரு நாட்டில் ஜிடிபி ரொம்ப அதிகமாக இருந்தால் அந்த நாடு ரொம்ப பெரிய நாடா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இல்லை. அங்கே தான் ஜினி கோஎஃபிஷியன்ட்டும் பெர் கேபிட்டா ஜிடிபியும் வருது. ஜினி கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னா, செல்வம் சம அளவு ஒரு நாட்டில் பரவி இருக்கா அப்படின்றதுக்கான ஒரு இண்டெக்ஸ் தான் ஜினி கோஎஃபிஷியன்ட். பெர் கேபிட்டா ஜிடிபினா என்னன்னா, ஒரு தனிநபரும் அந்த ஊர்ல எவ்வளவு சம்பாதிக்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு அளவு. இது ரெண்டத்தையும் பற்றி நம்ம வரக்கூடிய வீடியோஸை பார்ப்போம். ஸோ ஜிடிபியை பற்றி வாட், ஒய், ஹவ் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். நம்ம பார்க்காத ஒரே கேள்வி ஹூ, யார் இதை கால்குலேட் பண்றா? இந்தியாவில் இதுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இதை மாஸ்பி அப்படின்னு சுருக்கி கூப்பிடுவாங்க. இந்த மாஸ்பி கீழே வர சிஎஸ்ஓ, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் தான் ஒரு குவார்ட்டருக்கும் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் பண்ற இந்த டேட்டா வந்து ஒரு குவார்ட்டர் முடிஞ்ச 2 மாசத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும். உதாரணத்துக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்றது ஒரு குவார்ட்டர். இந்த 3 குவார்ட்டருக்கான கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஜிடிபி வேல்யூ பிப்ரவரி 28ஆம் தேதி, பிப்ரவரி எண்டில் வந்து ரிலீஸ் ஆகும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இதோடைய ஆன்சர் வந்து மே 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். ஸோ டு புட் இட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ், மே 31ஆம் தேதி போன நிதியாண்டுடைய மொத்த ஜிடிபியை சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் தயார்படுத்திடும். அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் மாஸ்பி ரிலீஸ் பண்ணிடும்.
ஸோ வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ வேர்ல்டு பேங்க் வந்து தேசங்களை 4 விதமாக பிரிக்கிறாங்க. லோ இன்கம் எக்கானமி, லோயர் மிடில் இன்கம் எக்கானமி, அப்பர் மிடில் இன்கம் எக்கானமி அண்ட் ஹையர் இன்கம் எக்கானமி. எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம், தனி மனித வருமானத்தை வச்சு பிரிக்கிறாங்க. இந்த கேட்டகரியில் பார்க்கும்போது இந்தியா வந்து லோயர் மிடில் இன்கமில் இருக்குது. ஏன்னா இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் $1,891, $996 $3,895 வரைக்கும் இருக்கக்கூடிய ரேஞ்சில் எந்தெந்த நாடுகள்லாம் ஃபாலோ ஆகுதோ அவங்களாம் லோயர் மிடில் இன்கம் கண்ட்ரியாக வேர்ல்டு பேங்க்கால் வரையறுக்கப்படுறாங்க. இந்த மாதிரி டேட்டா, ஃபேக்ட்ஸ், வருடங்கள், டாலர் ஃபேக்ட் இந்த மாதிரி போடும்பொழுது அதுவே நாளைக்கு ஒரு கொஷினாக உங்கள் ஜேபி கொஷின் பேப்பர்லேருந்து உட்காரும். இப்போ இதே கேள்வி எப்படி கேட்கலான்னா, ஆஸ் பர் வேர்ல்டு பேங்க் கிளாசிஃபிகேஷன் வாட் இஸ் த டயரைசேஷன் ஆர் வாட் இஸ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இந்தியா? ஆப்ஷன் ஏ அப்பர் மிடில் இன்கம், ஆப்ஷன் பி ஹையர் இன்கம், ஆப்ஷன் சி லோ இன்கம், ஆப்ஷன் டி லோயர் மிடில் இன்கம். இப்படி ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் ஈஸியாக லோயர் மிடில் இன்கம் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு போயிடலாம். இந்த சாப்டர்லேருந்து கேட்கக்கூடிய பெரும்பாலான கேள்விகள் வருடங்களை மையமாக வச்சு இல்லை யூனிட்ஸ் ஆஃப் இன்கம். இப்போ நான் சொல்கிறேன்ல இந்த 996 to 38,095 இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச், ஒரு ஃபிகர், இதை பற்றி பேஸான ஐட்டம்ஸ் இருக்கும். அதிலிருந்து தான் உங்களுக்கு கேள்வி வரும். இங்கே பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம். இந்தியா இஸ் த 3rd largest economy in the world as per பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி. ஒரு பொருளுக்கு ஒரு விலை அப்படின்றத ஒரு நாட்டில் நிர்ணயிச்சிருப்பாங்க. அதே பொருள் வேறு ஒரு நாட்டில் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விலையில் விற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு $1 அப்படின்னா இந்திய ரூபாயில் 80 rupees அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு. இப்போது என் ஊரில் 1 கிலோ வெங்காயம் அது வந்து பார்த்திங்கன்னா ₹50 விற்குது. கலிஃபோர்னியாவில் இதே 1 கிலோ வெங்காயம் $1, அதாவது $1 விற்குது. இப்போது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு $80 இருக்கலாம். ஆனால் வெங்காயத்தை ஒரு பொருளாக வச்சுக்கிட்டு, ஒரு ப்ராடக்டாக வச்சுக்கிட்டு, வெங்காயத்தோட பர்ச்சேசிங் பவரில் நான் பார்க்கணும் அப்படின்னா $1 நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ₹50 தான். அப்போது இந்த $80 $1 ஈக்குவலண்ட்டாக இருக்கிறது ருப்பி கன்வர்ஷனில், $50 $1 நிகராக இருக்கிறது ப்ராடக்ட் ப்ரைஸ் கம்பேரிஷனில். இந்த இடத்துல நான் வெங்காயம்னு வச்சுக்கிட்டது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி there is a big basket of goods. அந்த கூட்ஸுகளோட வேல்யூ ஒரு தேசத்துக்கு எவ்வளோ மாறுபடுது அப்படின்றத பொறுத்து கண்ட்ரி ஏ, கண்ட்ரி பி அப்படின்ற 2 கண்ட்ரிஸை நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி இஸ் பேசிக்கலி a tool for comparing the price differences between countries. அப்படி பார்க்கும்போது இந்தியா வந்து உலகத்திலே 3rd largest எக்கனாமியாக இருக்குது. அந்த பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸில் நிறைய விஷயங்கள் வரும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் கூகுள் ஃபார் திஸ் டேர்ம் பிக் மேக் இண்டெக்ஸ். இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெரியும். நான் வெங்காயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு பேசுகிற மாதிரி பிக் மேக் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. ஒரு பர்கருடைய ரேட்டை ஒரு நாட்டில் என்ன விலை அப்படின்றத பார்த்து அந்த நாட்டுகளுடைய ரெஸ்பெக்டிவ் கரன்சிஸை ஒன்றுத்துக்கு ஒன்று ஈக்குவேட் பண்ணி பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி வேல்யூவில் ஒரு கண்ட்ரி எங்கே இருக்குது, கண்ட்ரி பி எங்கே இருக்குது அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. இப்போ லோயர் பெர் கேபிட்டா இன்கமுக்கு என்னென்ன காரணிகள் அப்படின்னு பார்த்தா வேலைவாய்ப்பின்மை, அதிகமான பாப்புலேஷன் க்ரோத்து, எக்ஸசிவ் ரிலையன்ஸ் ஆன் பிரைமரி செக்டர், அதாவது விவசாயம் மாதிரி ஒரே ஒரு செக்டரை மட்டுமே கட்டிக்கிட்டு எழுதால் இந்த மாதிரி நிலைமைகள்லாம் வரும். இந்த எம்ப்ளாய்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வேலையின்மை, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா குறைவான வேலையில் அமௌண்ட் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னென்னா இட்ஸ் அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வேர் டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி won't halter அப்படின்னு வாங்க. இது நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு புரிய வைக்கிறேன். இப்போது திருப்பூரில் 50 யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த 50 யங்ஸ்டர்ஸில் 10 யங்ஸ்டர்ஸ் ஜாபில் இருக்காங்க, 40 பேர் வந்து அன்எம்ப்ளாய்டு. ஸோ இது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு உதாரணம். இப்போ இதையே நான் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டை எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த 10 யங்ஸ்டர் வேலை பார்க்குறாங்கல்ல, இவங்களுக்கு தினக்கூலி ₹500 நான் தரேன், நான் தான் முதலாளின்னு வச்சுக்கோங்க. 10 × 500 ₹5000 என் கம்பெனிக்கு செலவாகுது. இந்த 10 பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ₹500 வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு டிஷர்ட் தயாரிக்கிறாங்க. ஸோ அப்போ 10 டிஷர்ட்ஸ் வந்து தயாராகுது. இதை தான் வந்து நான் ப்ரொடக்டிவிட்டின்றேன். இப்போ இந்த டோட்டல் ப்ரொடக்டிவிட்டியை மாற்றிக்காமையே, அதாவது டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி 10 டிஷர்ட் வச்சுட்டு 10 யங்ஸ்டர்ஸ்க்கு இருந்த வேலையை நான் 50 யங்ஸ்டர்ஸும் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல என்ன நடக்கும்னா 50 பேரும் ₹100 சம்பளம் வாங்குவாங்க. இப்போ எனக்கு சம்பளமும் மாறல, ப்ரொடக்டிவிட்டியான 10 டிஷர்ட்டும் மாறல. ஆனால் 10 பேர் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல இப்போ நான் 50 பேருக்கு வேலை கொடுத்துட்டேன்.
50 பேருக்கு நான் வேலை கொடுத்துட்டாலும் கூட அன்எம்ப்ளாய்மெண்ட் இங்கே இல்லை. ஆனால் இது ஒரு சினாரியோ ஆஃப் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி எந்த வடிவத்தில் இருக்குன்னா மறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அந்த பிரிட்டிஷ் நம்மளை விட்டு போன அந்த சமயத்தில் வந்து இருந்துச்சு. அதனாலேயே நம்மளுடைய லோ பெர் கேபிட்டா இன்கம் ஒரு பெரிய ஃபேக்டராக வந்துச்சு. ஸோ இப்போ இந்த விஷயத்தை கிளியர் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். இந்தியாவுடைய மேக்ரோ எக்கனாமிக் சஜஷன்ஸ் ஆஸ் பர் ஆர்பிஐ பப்ளிகேஷன் 2021 செப்டம்பர் 15 ஆர்பிஐ வெளியிட்ட புள்ளி விவரத்தோடபடி நம்ம நாட்டு பாப்புலேஷன் 135 கோடி. பெர் கேபிட்டா ஜிடிபின்றது 1,45,680 ரூபா. இந்த பெர் கேபிட்டா ஜிடிபி அப்படின்றது என்னென்னா டோட்டல் ஜிடிபி ஆஃப் அ கண்ட்ரி டிவைடட் பை பாப்புலேஷன். இப்படி போட்டால் நம்மளுக்கு பெர் கேபிட்டா ஜிடிபி கிடச்சிடும். இதே மாதிரி பெர் கேபிட்டா டெட்டு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடன் டோட்டல் டெப்ட் நியூமரேட்டரில் போட்டு பாப்புலேஷனை வகுத்தீங்க அப்படின்னா பெர் கேபிட்டா டெப்ட் நம்மளுக்கு கிடச்சிடும். இதை தான் வந்து தளபதி விஜய் தமிழன் படத்தில் பண்ணியிருப்பார். பிரிட்டிஷ் பீரியடில் இந்தியன் எக்கனாமி என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. இப்போ பிரிட்டிஷ் டைமில் நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் 1867 20 ரூபா இருந்தது. அதை நீங்கள் 1948 ரேஞ்சுக்கு எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணி பார்த்தா 142 ரூபா வரும். இது யார் சொன்னார்னு பார்த்தா தாதாபாய் நேருஜி சொன்னார். இவர் தான் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு வகையில் பார்த்தா நம்ம மகாத்மா காந்திஜிக்கே குருவாக இருந்தார் அந்த சமயத்தில். ஸோ இங்கே சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு பேங்க்கில் வேலைக்கு வந்தவங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு பேரலாக பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா யாருன்னா தாதாபாய் நேருஜின்னு தெரியும். ஸோ அந்த சமயத்தில் அதாவது 1948 இந்தியாவுடைய பெர் கேபிட்டா இன்கம் எப்படி இருக்குன்னா பல்வேறு எக்கனாமிஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணாங்க. லைக் வில்லியம் டிக்பி, ஃபின்லே ஷிராஸ், அட்கின்சன், ஹானே. இதில் அட்கின்சனோட இந்த வேல்யூ வந்து 2 வாட்டி ஜேஇபி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அட்கின்சன் நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோன்னு ப்ரெடிக்ட் பண்ணார்? ஆன்சர் 172. ஸோ இந்த ஹானே 158ன்னு அவர் ப்ரெடிக்ட் பண்ணார். இந்த எக்கனாமிஸ்ட் அப்புறம் அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது தெரியுமா, இதுக்கு மட்டும் ஹை கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. தெர் ஆர் ஹியூஜ் சான்சஸ் இதுவே வந்து கொஷின் அவங்களுக்கு அமையும். ஏக்னஸ் மேடிஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி 1947 3% நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் டு குளோபல் ஜிடிபி சுருங்கிடுச்சு. 23% 1600 இருந்துச்சு. இது காரணம் பிரிட்டிஷோட அந்த கொடுங்கோல் ஆட்சி. பிரிட்டிஷோட கொடுங்கோல் ஆட்சியை பொருளாதார அடிப்படையில் 3 விதமாக பிரிக்கலாம். அர்லி பீரியட், அதாவது 1600 அங்கேருந்து ஆரம்பித்து 157 வருஷம் 1757 வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. எங்கே ஃபார்ம் பண்ணாங்கன்னா கொல்கட்டாவில். ஸோ இந்த கொல்கட்டாவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு அப்புறம் ஃபினிஷ் குட்ஸ்க்கான மார்க்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரிட்டிஷாரால் ஏற்பட்டப்பட்ட ஒரு நிறுவனம். 1757 1857 வரைக்கும் செகண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ தான் சுதந்திர போராட்டத்துடைய யுத்தங்களில் ஆரம்பித்தது. பேட்டில் ஆஃப் பிளாஸே பண்ணாங்க. அப்புறம் இந்தியாவில் எப்படிலாம் பாகங்களை கொள்ளடிக்கலாம், ட்ரேடு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், நிறைய வரிகளை போடலாம், சொத்து வரிகளை போடலாம், ரெவன்யூ பாலிசியில் மாற்றங்களை கொண்டு வரலாம். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி இந்த 100 வருஷம் பிரிட்டிஷார்ஸோட சுரண்டல் அதிகமாக இருந்தது. இந்த 1857 வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் ரொம்ப முக்கியமான இடம். இதுதான் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லுவாங்க. சிப்பாய் கழகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. சிப்பாய் மியூட்டினி அப்படின்னு சொல்லுவோம். அது நடந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1857. இந்த சிப்பாய் மியூட்டினியில் தான் நீங்கள் வந்து ஒரு மங்கள் பாண்டே அப்படின்ற ஒரு போராட்ட வீரரை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அமெரிக்கா நடித்து அது ஒரு படமாக கூட வந்துச்சு. இந்த தேர்ட் ஃபேஸ் வந்து எப்போ நடந்ததுன்னா 1857 ஆரம்பிச்சது. இந்த ஃபஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸே நம்ம இன்னும் யூனிட்டியாக இருந்தோம் தான் நம்மளுடைய இந்திய சுதந்திரம் கூட 1947 பதிலாக 1857 கூட கிடச்சிருக்கலாம், ஒரு 90 வருடங்களுக்கு முன்னாடியே. ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஃபேஸ். இந்த தேர்ட் ஃபேஸில் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் க்ரௌன் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை டிசால்வ் பண்ணிவிட்டு டைரக்ட் கண்ட்ரோல் எடுத்தாங்க இந்தியா மேலே. அப்போ தான் எக்கச்சக்க எக்ஸ்ப்ளாய்டேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா இண்டஸ்ட்ரீஸை ஊக்குவிக்கிறது, இண்டஸ்ட்ரீஸை வளர்க்குறது. அது அப்படியே ரிவர்ஸில் நடந்தது. வெல்த் ட்ரெயின்னா இங்கேருந்து வளங்களை சுரண்டிட்டு எல்லாத்துக்கும் பிரிட்டனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எஜுகேஷன் சிஸ்டம் வெஸ்டர்னைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் தேர்ட் ஃபேஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பீரியடில் நடந்துச்சு. 3 விதமான சிஸ்டங்களை கொண்டு வந்தாங்க. ஜமீன்தாரி, இங்கே தெரியும், பெரிய நிலக்கிழார்கள் வந்து ஜமீன்களாக இருப்பாங்க. அவர்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு சொத்து வரியை ஃபார்மர்ஸ்ட்டு வந்து பிடுங்கினாங்க. ரியாட் வாரியில் என்னென்னா இந்த ஃபார்மர்ஸே டைரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுவார். மஹல்வாரி சிஸ்டமில் என்ன நடக்குன்னா ஒரு மிடில் மேன் உள்ள வருவார். அந்த மிடில் மேன் ஃபார்மர்ட்டேருந்து வாங்கிட்டு அதை பிரிட்டிஷ் சர்க்காருக்கு வந்து ரெமிட் பண்ணுவார். இந்த மஹல்வாரி இந்த மஹல் அப்படின்ற அந்த ஹிந்தி வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டியை உள்ளடக்கிய ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 சிஸ்டம் வந்து பிரிட்டிஷர்ஸ் டைமில் ரொம்ப ப்ரிவைலிங்காக இருந்தது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸஸ்
எக்ஸ்ட்ரானரி டாக்ஸஸை ஃபார்மர்ஸ்ட்டு வந்து கலெக்ட் பண்ணி அது பிரிட்டிஷ் சர்க்காருக்கு வருமானமாக வந்து மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே இண்டஸ்ட்ரியலைசேஷனும் நடந்தது க்ரௌன் ஏரியாவில். பட் அது முழுக்க ரொம்ப செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டாக நடந்துச்சு. உதாரணத்துக்கு இப்போது ரயில்வே டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை ராபர்ட் கிளைவ் பிரபு அப்படின்னு நிறைய பேர் தமிழ் மீடியமில் படித்தவங்களாம் படிச்சிருப்பீங்க இவரை பற்றி. இவர் தான் ரயில்வேயை கொண்டு வந்தார், போஸ்டல் சிஸ்டத்தை கொண்டு வந்துவார்னு. பட் ரயில்வே எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கூட்ஸை இந்தியாவோட ஒரு இடத்துலேருந்து போர்ட் சிட்டிஸ், துறைமுக நகரங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான். ஏன்னா துறைமுக நகரங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டால் அங்கேருந்து கிரேட் பிரிட்டனுக்கு ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். மோர் ஓவர் சேலரிஸ் அப்படின்ற மாதிரி இந்த பிரபுக்கள் எக்கச்சக்கமான அமௌண்ட்டை தங்களுக்கு போட்டுக்கிட்டாங்க. இந்த காசு, இந்த சுரண்டல் எல்லாம் தான் இந்தியாவோட ஜிடிபி அப்போ கம்மியாகிறதுக்கு ஒரு காரணியாக இருந்துச்சு. இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க 1600 1947 வரைக்கும். இப்போ இது வந்து 1600, இது வந்து 1947. இந்த டேபிளே வந்து நம்ம ரிவர்ஸில் படிக்கலாம். இப்போது யூகேவோட பாப்புலேஷன் 1947 $3,14,969 million. அவங்க பாப்புலேஷன் 4.95 crore. அவங்களோட பெர் கேபிட்டா ஜிடிபி பார்த்திங்கன்னா 6,300. வேறஸ் நமக்கு அது 618 தான் 1947. 1600 இருந்த இந்த கேப்பு ரொம்ப வைடராச்சு 1947. அது காரணம் நம்மளுடைய ஜிடிபி குறைஞ்சது. நம்ம ஜிடிபி குறைஞ்சது காரணம் பிரிட்டிஷார்ஸ் நம்மளை ஆண்டது. ஸோ இப்போ 2008க்கு வந்துடுவோம். பிரிட்டிஷ் ஏரா முடிச்சிட்டோம். இப்போ 2008 ஏராவுக்கு வரும். இந்த டில் 2008, அதாவது 1951 ஆரம்பித்து 2008 வரைக்கும் போகிற அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா, இந்த 51 to 80, அதாவது இந்த ஒரு 30 வருஷத்தை ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத்னு சொல்கிறாரு ப்ரொஃபஸர் ராஜ்கிருஷ்ணா. இங்கே வந்து க்ரோத் ரேட் ஆஃப் எக்கனாமி வந்து 3.5% இருந்தது. பெர் கேபிட்டா இன்கம் 1.3% வந்துச்சு. ஸோ இந்த ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத் அப்படின்ற வார்த்தையை யார் காயின் பண்ணா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு காரணம் மிஸ்டர் ப்ரொஃபஸர் ராஜ்கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வருடங்கள், டாலர்ஸ், அப்புறம் எக்கனாமிஸ்டோட பேர், அவங்க கொடுத்த டெர்மினாலஜிஸ், இது எல்லாம் தான் ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸாக வரும். இப்போது 1980 to 1990 இந்த 10 வருஷம் பார்த்திங்கன்னா இட் வாஸ் மார்க்ட் பை எக்கனாமிக் பியான்சி அப்படின்றாங்க. இந்த பியான்சி அப்படின்னா என்னென்னா, ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. தண்ணியை ஒரு பந்தை நம்ம வந்து கீழ் நோக்கி அமுக்குனா வாட்டர் வந்து கீழே இருந்து மேல் நோக்கி ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ ஒரு பவுன்ஸ் பேக்குக்கான ஒரு வார்த்தை தான் இந்த பியான்சி. அப்போ வந்து ரெக்கவரி டியூ டு ஹையர் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், அரசு நிறைய செலவழித்து அது மூலமாக க்ரோத்தை கொண்டாக்குச்சு. அரசு செலவழிக்கிறது எப்படி க்ரோத்தை உண்டாக்கும் அப்படின்னா, நலத்திட்டங்களில் செலவழிக்கிற அந்த காசு வந்து ஒரு சிட்டிசனுடைய லைவ்லிஹுட்டை இம்ப்ரூவ் பண்ணும். அவன் லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அவன் இன்கம் அதிகமாக செலவழிக்க ஆரம்பிப்பான். தமிழ்நாட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, காமராஜர் வந்து சத்துணவு திட்டத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணார். தட் வாஸ் அ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். அதனால் நிறைய பேர் ஸ்கூல் போனாங்க, கல்வி கட்டுறாங்க, கல்வி கட்டிட்டு வேலைக்கு போனாங்க, வேலை வாய்ப்பு பெருகுச்சு. வேலை வாய்ப்பு பெருகுனால காசு புழக்கம் அதிகமாச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதெல்லாம் அந்த பியான்சி வந்துச்சு. இம்போர்ட்ஸ் நிறைய பண்ண பெர்மிஷன்ஸ் கிடச்சிது. ப்ரொடக்ஷன் ஆஃப் லக்ஸரி கூட்ஸ்லாம் அந்த சமயத்தில் ஸ்டார்ட் ஆச்சு 1980 to 1990. அடுத்த பீரியட் பார்த்தா தான் முக்கியமான பீரியடு 90கள். 92 தான் அந்த எல்பிஜி ஏரா, லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். என்னுடைய ஃபேவரட்டான ஒருத்தர் அதில் இன்வால்வ் ஆகிருப்பார், டாக்டர் மன்மோகன் சிங். அவர் தான் அந்த சமயத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அப்போ ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவர் பாரத ரத்னா நரசிம்மராவ். இவங்க என்ன பண்ணாங்க, இந்தியாவோட மார்க்கெட்டை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற பெரும்பாலான பிராண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு காரணம், ஷேர் மார்க்கெட் க்ரோத் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம், ஆப்ஷன்ஸ் நிறைய. இப்போ ஒரு கன்சியூமருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பவுடருக்கு பதிலாக இன்னொரு 4-5 பர்டிகுலர் பவுடர் பிராண்ட்ஸ் இருக்குது. ஒரு கன்சியூமருக்கு நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த எல்பிஜி தான். இந்த எல்பிஜி வந்த பிறகு நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் வந்து சப்ஸ்டான்ஷியலாக இன்க்ரீஸ் ஆச்சு. 92 to 97, 97 to 2002 இந்த 8th 5-year பிளானில் பார்த்தீங்கன்னா 6.7 இருந்துச்சு. அண்ட் 9th 5-year பிளானில் 5.3 இருந்துச்சு. 10th 5-year பிளானில் 7.6 இருந்துச்சு. இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் கேபிட்டல் நிறைய வந்துச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் லிபரலைசேஷன். அண்ட் ஃபேவரபிள் எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸும் அதை ஃபியூவல் பண்ணிச்சு. செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியாக நம்ம மாறணும் சைனாக்கு பிறகு. 2008 2021 வரைக்கும் ஆர்பிஐ நிறைய எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் கொடுத்தாங்க. இந்த 1.8 lakh crores, அதாவது ஜிடிபியில் 3.5%, இது வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா லேமன் பிரதர்ஸ் கொலாப்ஸுக்கு பிறகு. இதே மாதிரி ஒரு ஸ்டிமுலஸ் கோவிட் டைமில் கூட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அறிவிச்சிருப்பாங்க, ஒரு ரிலீஃப் பேக்கேஜ், ஒரு ஸ்டிமுலஸ் அப்படின்னு. ஸோ ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. சமீபத்தில் இந்த ஜிஎஸ்டி ரெவன்யூஸை எப்படி பிரித்து கொடுக்குறது, அதில் ஒரு சண்டை வந்தப்போ கூட பிடிஆர் வந்து இந்த ஆக்டை வந்து கோட் பண்ணி ப்ரெஸ் ரிலீஸில் பேசியிருப்பார். எக்கனாமி ரெக்கவர் ஆனாலும் இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்ஸ், அதாவது பற்றாக்குறை பட்ஜெட், இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் பரிந்துரைத்த லெவலை விட அதிகமாக போச்சு டியூரிங் திஸ் பர்டிகுலர் 2008 பீரியட். ஏன்னா அவ்வளோ பெரிய ரெசஷன் ஹிட் ஆச்சு அப்போது டியூ டு லேமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ். அந்த சமயத்தில் தான் ஜிஎஸ்டி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா
பிஜேபியோட ஃபஸ்ட்டு டெனர் வந்த பிறகு அரௌண்ட் 2014 இன்சால்வன்சி போர்டு அப்போ உள்ள வராது. இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அமலுக்கு ஆச்சு. இந்த இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடு தான் திவாலான கம்பெனிஸை வந்து டீல் பண்ணும். நீங்கள் இன்னும் கூட பேங்கிங்கில் முன்னாடி போகும்போது NCLTன்ற வார்த்தையெல்லாம் படிப்பீங்க, நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல். பெரிய கம்பெனிஸ் வந்து பேங்க்கில் லோன் வாங்கிட்டு தன்னை திவாலானவர்களாக அறிவித்து கொண்டால் அந்த லோனை கட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அப்படி பண்ணுறவங்களை IBC மூலமாக அவங்களோட லோனை செட்டில் பண்ணுறதுக்கான கோட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை கொண்டு வந்தாங்க. இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படின்றத கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கார்ப்பரேட் டேக்ஸ் கட்ஸ் அறிவித்தாங்க. டிமானிட்டைசேஷன் நடந்தது. டிமானிட்டைசேஷன் பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணுறேன். டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணது 2016 நவம்பர் 8. ஸோ இதெல்லாம் தான் ஆஃப்டர் 2008 சேஞ்சஸ். GST வந்துச்சு, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் வந்துச்சு, கார்ப்பரேட் டேக்ஸ் கட்ஸ் வந்துச்சு. 2016 டிமானிட்டைசேஷன் கொண்டாங்க. அண்டு கோவிடுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 6.5% க்ரோத் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். கோவிடுக்கு பிறகு அது கம்மியாகிடுச்சு, 4% தான் க்ரோத்தாக இருந்துச்சு. ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் இந்தியன் எக்கானமி. COVID-19 வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு பேண்டமிக் அறிவிக்கிறாங்க. அதனால் ரொம்ப ஹிட்டான கண்ட்ரீஸில் இந்தியாவும் ஒன்று. இந்தியாவை தவிர்த்துட்டு UK, US, அர்ஜென்டினா, இட்டாலி இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. இதனால் GDPயே சிவியராக கான்ட்ராக்ட் ஆச்சு. ரெஸ்ட்ரிக்டட் லாக்டவுன்ஸ் அண்ட் ரைசிங் ரெசிலியன்ஸ் ஆஃப் போத் ஃபர்ம்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் இன் டீலிங் வித் இன்ஃபெக்ஷன்ஸ் ஹெல்ப்டு லெசன் தி சிவியரிட்டி ஆஃப் எக்கனாமிக் டேமேஜ். இந்த ரெசிலியன்ஸ் அப்படின்னா கோப்பிங் அப் அப்படின்னு அர்த்தம். இந்தியாவை தவிர்த்துட்டு பார்த்தா UK, US, அர்ஜென்டினா, இட்டாலி அப்படின்ற கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப ஹோஸ்ட் அஃபெக்ட் ஆச்சு. இப்போ இம்பேக்ட் ஆஃப் கோவிட் நம்ம எக்கனாமியில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரீட்டைல் ட்ரேடு, அதாவது இந்த பொட்டி கடைகள் மாதிரியான ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டாக பிரிக்கிறோம். எங்கெல்லாம் கன்சியூமர்ஸ் டைரெக்டாக போய் வாங்குறாங்களோ, ஒரு ஜவுளி கடையாக இருக்கட்டும், ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும், அதெல்லாம் ரீட்டைல் ட்ரேட் அப்படின்வோம். ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், என்டையர் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ், எஜுகேஷன் இதெல்லாம் ரொம்ப வேர்ஸ்ட் அஃபெக்ட் ஆச்சு. ரியல் எஸ்டேட் அண்ட் ஆட்டோமொபைல் செக்டரும் அஃபெக்ட் ஆச்சு. ஸ்லோ டவுன் நடந்தது ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம். ஏன்னா அந்த சமயத்தில் டியூ டு லாக்டவுன் பர்ச்சேஸ் அதெல்லாம் ரொம்ப பில்குல் ஜீரோன்னு நம்ம சொல்லிக்கலாம். சிவியர் டிக்ளைன் இன் லேபர் மார்க்கெட், ஏன்னா ரிவர்ஸ் மைக்ரேஷன் நடந்தது. நிறைய பேர் நகரங்கள்லேருந்து கிராமங்களுக்கு புலம்பெயர் ஆரம்பித்தாங்க. அப்போது MNREGA, அதாவது மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி, இந்த ஸ்கீமுக்கு டிமாண்ட் நிறைய இருந்துச்சு. அர்பன்லேருந்து ரூரலுக்கு நிறைய பாப்புலேஷன் மைக்ரேட் ஆனது தொட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கான்ட்ராக்ட் ஆச்சு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் வர ரொம்ப பயந்தாங்க. கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருந்துச்சு. அக்ரிகல்ச்சர் ரோபஸ்ட்டாக இருந்தது. ரோபஸ்ட்னா ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம். லாக்டவுன் போட்டாலும் உணவு உற்பத்திக்கு மட்டும் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஒரு ஸ்பெஷல் சலுகைகள் கொடுத்துருந்தாங்க. சர்வீஸ் செக்டரில் அன்ஈவன் ரெக்கவரி இருந்தது. இந்தியாஸ் GDPயை பார்த்தீங்கன்னா 23.8% Q1 சுருங்குச்சு. Q1 அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்தை உள்ளடக்கிய அந்த குவார்ட்டர் தான் Q1 அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்கவரிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சது. ரூரல் டிமாண்ட் கம்மியாச்சு, பட் அர்பன் டிமாண்ட் பிக்கப் ஆச்சு. இந்த க்ரோத்தையே பார்த்திங்கன்னா செக்டர் வரையாக நம்ம பிரிக்கலாம். 2012 to 17 அக்ரிகல்ச்சர் வந்து 3.6% வளர்ச்சியில் இருந்துச்சு. 17 to 20 5.2 இருந்தது. 2021 3.3 அண்ட் 21 22க்கு 6.7 இருந்துச்சு. வேறு மைனிங் அண்ட் குவரிங் பார்த்திங்கன்னா அந்த கோவிட் பீரியடில் நெகட்டிவ் க்ரோத் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நெகட்டிவ் க்ரோத் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரொம்ப ஹிட்டான ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா -15 பண்ணியிருப்பாங்க. சரி, கோவிட் முடிஞ்ச பிறகு அது எப்படி ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா -15 -10 தான் வந்திருக்கு. அதனால் இதெல்லாம் ஸ்டில் சஃபரிங் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டேபிளர் காலம்லேருந்து நீங்களே இன்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியும் எந்த லெவலுக்கு அவங்க பவுன்ஸ் பேக் ஆகிருக்காங்க அப்படின்றத. இன் இந்தியா த சர்வீஸ் செக்டர் ஹஸ் லார்ஜ்லி ரீப்ளேஸ் த இண்டஸ்ட்ரியல் செக்டர். இண்டஸ்ட்ரியல் செக்டர் வந்து மேனுஃபேக்சரில் இருப்பாங்க, உற்பத்தி பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சர்வீஸ் செக்டர் தான் சேவை. இப்போ டெலிகாம்ன்றது ஒரு சேவை, பேங்கிங்கிறது ஒரு சேவை. அது சர்வீஸ் செக்டருடைய க்ரோத் வந்து ரொம்ப சப்ஸ்டான்ஷியலாக இருக்குது. அது இட் ஹஸ் லார்ஜ்லி ரீப்ளேஸ் த இண்டஸ்ட்ரியல் செக்டர். FDI, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட சர்வீஸ் செக்டரில் தான் இப்போ ரொம்ப அதிகமாக வருது. உதாரணத்துக்கு இன்சூரன்ஸில் அவங்களுடைய இன்ஃப்ளோஸ் ரொம்ப அதிகம், சாஃப்ட்வேரில் அவங்களோட இன்ஃப்ளோஸ் ரொம்ப அதிகம், டெலிகாமில் அவங்களோட இன்ஃப்ளோஸ் ரொம்ப அதிகம். அதனால தான் இன்சூரன்ஸை வந்து பார்த்திங்கனாலே இப்போது பஜாஜ் அலையன்ஸ்னு இருக்கும். பஜாஜ்ன்றது ஒரு இந்தியன் கம்பெனி, அலையன்ஸ்ன்றது ஒரு ஃபாரின் கம்பெனி. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ICICI Prudential. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான கொலாபரேஷன்ஸ்லாம் ரேதர் தென் மேனுஃபேக்சரிங் சர்வீஸில் ஒன் ஸ்டெப் அதிகமாகவே இருக்குது. அதுதான் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சில் மிக முக்கியமான ஒரு சேஞ்ச். ஸோ வித் திஸ் வி கம் டு த எண்ட் ஆஃப் த யூனிட் 1. யூனிட் 1 லாஸ்ட் போர்ஷனாக யூ கேன் சி இந்தியாவோட எக்கனாமிக் செக்டரை எப்படி நம்ம பிரிக்கிறோன்னு.
ஆக்டிவிட்டி பொறுத்து அது 5 விதமாக பிரிக்கிறோம். இதை நம்ம யூனிட் 2ல் இன்னும் வெரியாக பார்ப்போம். அண்ட் கண்டிஷனை பொறுத்து ஆர்கனைஸ் செக்டார், அன்ஆர்கனைஸ் செக்டார் 2 விதமாக பிரிக்கலாம். அசட் ஓனர்ஷிப்பை பொறுத்து அது பப்ளிக் செக்டார் தான் இல்லை ப்ரைவேட் செக்டாரா அப்படின்றத பிரிக்கலாம். தேங்க்யூ. லெட்ஸ் see in Unit 2.